என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது. இதுதான் வந்து அச்சுவேலி மத்திய கல்லூரி கதிரிப்பாய் சுப்பிரமணிய வித்தியாலயம். இந்த கோயில் வந்து கோயிலுக்கு வந்து வேறு பேர் இதில் வேறுங்க போட்டிருக்கேன். நவகிரி நவசைவில்லேஸ்வரம் சிவன் ஆலயம். இது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு முன்றைக்கு வந்து கோயிலில் வந்து தேர் திருவிழா வேறுங்க. தேர் எல்லாம் இழுத்து போட்டு தேர் இழுத்து முடிஞ்சது போல் சாமிக்கு பச்சை சாத்தின்னு தான் வெளியில் கொண்டுற போயிடலாம். எங்கள் வாழைக்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு. அச்சுவேலி ஆரம்ப பாடசாலை பாருங்கள். இன்னும் அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். சர்ச் கூட இல்லை. இதில் வந்து உபயம் 2016 பொன்னையா கண்மணி. இதில் வந்து முதல் சொல்கிற வேலை ஒரு தேசிப்பழம் போட்டால் கீரி மேலே கடலில் வந்து மிதக்கு. நாங்கள் வந்து நிலாவரை வந்து வர்ற வழியில் வந்து இதுக்கு ஒரு ரோட் ஒன்று போகுது. வணக்கம் ஒரே. நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அச்சுவேலி நிற்கிறோம். ஏன் அச்சுவேலிக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு அச்சுவேலி என்று சொன்னாலே என்ன சொல்றது, நல்ல தோட்டம் துறவெல்லாம் இருக்கு சொல்லலாம் கேள்விப்பட்டிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து அச்சுவேலி அவ்வளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான மண்ணை அந்த அச்சுவேலி மண்ணை பார்த்து நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆசை உண்டு. அதான் நாங்கள் அச்சுவேலிக்கு வந்து நாங்கள் என்ன அச்சுவேலி சுற்றி பார்த்துக்கொண்டா அப்படியே அச்சுவேலி இருக்கிற கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குது. மற்றது அங்கே நிறைய கோயிலுக்கு எல்லாம் நாங்கள் ஒரு கோயிலில் தேர் எல்லாம் அவ்வளோத்துக்கு கொண்டு வந்த வேல் அது சிறப்பாக இருந்தது. இல்லை சிறப்பாக இருந்தது. அப்படியே இடங்கள்லாம் சுற்றி காட்டிக்கிறோம். கீழே அவ்வளோத்து போட்டார் வலைக்கு சின்ன கட் ஒன்று கட் பண்ணிடுறோம் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் கவனிக்காம இருக்கேன். கீழே தண்ணி ஊற்றி இருந்தவே அப்போ விரைக்குள்ள திடீர்னு வலிக்கு விழுந்து போட்டு. சரி நான் வீடியோக்கு போவோம். சரி நாங்கள் அந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ என்ன மாதிரி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சுவாரஸ்யமான காணொலியாக தான் இருக்கும். மறக்காம வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகே. நான் வந்து நிலாவரையடியில் நிற்கிறேன். இதில் ஒரு கோயிலும் இருக்குது. இந்த கோயிலையும் பார்த்துக்கணும், நிலாவரை கிணறையும் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து அச்சுவேலிக்கு போக போகிறோம். கோயிலோட பேர் இருக்கு நினைக்கிறேன். நவகிரி கொட்டுவெளி திருவருள்மிகு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் விசுவாசு வருஷ மகோற்சவ பெருந்திருவிழா. திருவிழா முடிஞ்சது போல் 10/3/2026, அதாவது 3ஆம் மாதமே திருவிழா முடிஞ்சுது. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்த்துன்னு வருவோம். கோயில் வந்து பூட்டி இருக்குது. அந்த கோயில் வேறுங்க. இதான் கோயில் உள் பக்கம். கோயிலுக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்குது பாருங்க. ஒரு அம்மா 2 வேலை செஞ்சோன்ட்ருக்கா. அதோட இந்த கோயிலில் வந்து வேலையில் நடைபெறுது பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா நவகிரி கொட்டுவெளி திருவருள்மிகு மாணிக்க பிள்ளையார் ஆலயம் நினச்சி நான் இந்த இடத்துல பேர் வந்து இந்த கோயில் வந்து கோயிலுக்கு வந்து வேறு பேர் இதில் வேறுங்க போட்டிருக்கேன். நவகிரி நவசைவில்லேஸ்வரம் சிவன் ஆலயம். இது வந்து நவகிரி நவசைவில்லேஸ்வரம் சிவன் ஆலயம். நிலாவரை சிவன் கோயில்னு சொல்கிறேன் போல் இதில் வேறுங்க போட்டிருக்கேன். இது வந்து நிலாவரை சிவன் கோயில். நான் தான் மாறி சொல்லி போட்டேன். கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேணி ஒன்று இருக்குது. நிலாவரை கேணி இருக்குது. நிலாவரை கேணிக்கு வந்து இதால் தான் போகணும் பாருங்க. இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போய் நிற்கணும் பாருங்க. இதுதான் பாருங்க நிலாவரை கேணி. இதில்
இதில் பாருங்க இவ்வளோ மீன் நிற்குதுண்டு. இதில் வந்து முதல் சொல்கிற வேலை ஒரு தேசி பழம் போட்டால் கீரி மேலே கடலில் வந்து மிதக்குமென்னு சொல்கிற வேலை அது உண்மையாக பொய்யா தெரியல. நிறைய மீன் நிற்கிது பாருங்க மேல் தளத்திலேயே. இந்த கேணிக்கு பக்கத்துலேயும் இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு குட்டி முருகன் கோயில் பாருங்க. இது வந்து ஒரு குட்டி முருகன் கோயில். இதில் பாருங்க சிரட்டையில் வந்து விபூதி வச்சிருக்கணும். விபூதி இல்லை, இதுக்கு தீப்பெட்டி தான் இருக்குது. நான் வந்து தொடர்ந்து அச்சுவேலிக்கு போய் கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து நிலாவரம் வர்ற வழியில் வந்து இதுக்கு ஒரு ரோட் ஒன்று போகுது. இந்த ரோட்டெல்லாம் உள்ளே போக போகிறோம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு இருக்குது பாருங்க. எங்கள் வாழைக்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு. பாருங்க இங்கே போகிற வழியில் பாருங்க ஒரு வீடு இருக்குது பாருங்க, என்ன அழகாக இருக்குண்டு. இங்கே பாருங்க புயல தோட்டம் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அச்சுவேலி சந்திக்கிட்ட வந்துட்டோம். இதில் பாருங்க காகல் ஸ்போர்ட் சிட்டி இருக்குது. இங்கே பக்கத்தில் கொமர்ஷியல் பேங்க் இருக்குது, பக்கத்தில் என்எஸ்பி பேங்க் இருக்குது, பிஓசி பேங்க் இருக்குது. அப்படி இதில் பாருங்க அச்சுவேலி மத்திய கல்லூரி வருது. இதுதான் வந்து அச்சுவேலி மத்திய கல்லூரி. அப்படி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அச்சுவேலி ஆரம்ப பாடசாலை, அச்சுவேலி பிரைமரி ஸ்கூல். பாருங்கள் ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் விட்டு போய் கொண்டிருக்கிறோம். இதான் வந்து அச்சுவேலி சந்தி. பாருங்க அச்சுவேலி சந்தி. கீழே பாருங்க சிகரம் பிளாசான்ற ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்ன சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது. இங்காலி இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. என்ன நடக்க போதோ தெரியல. ஸ்கூல் ரோட் சைட்டால் தான் போக போகிறோம். இது வந்து எல்பி ஃபினான்ஸ் இருக்குது, அதோட லபான்ஸ் இருக்குது பாருங்க. லபான்ஸ், எல்ஜி. இதான் வந்து அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட். இதுலேயும் வந்து 2 ரோட் பிரியுது. நாங்கள் வந்து இடப்பக்கம் திரும்பி போக போகிறோம். இதில் பாருங்க போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று வருது. வாங்க அந்த கோயிலையும் பார்த்து கொண்டு போவோம். முன்னுக்கே வந்து ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது பாருங்க. மேலே கீழே வந்து வைரவர் சூளம் வச்சிருக்கணும். மேலே வந்து அருள்மிகு ஒன்று போட்டிருக்கணும். கோயிலில் பேர் போட இல்லை. இதில் வந்து உபயம் 2016 பொன்னையா கண்மணி. சரி வாங்க போய் கோயிலை பார்த்து கொண்டுருவோம்.
ஆலய வளாகத்துக்குள் பிளாஸ்டிக் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. தண்ணீர் போத்தல்கள், இளநீர் கொம்பிகள், பொலித்தீன் பைகள் போன்றவற்றை தவிர்த்து ஆலயத்தின் புனிதத்தன்மையை ஆதரவளிக்கவும். நன்றி. சரி, வாங்க உள்ளே போய் பார்த்து வருவோம். கோயில் எப்படி இருக்குண்டு. இது வந்து வைரவர் கோயில். இந்த இதில் வந்து வைரவட்ட சிலை இருக்குது. இது வந்து வசந்த மண்டபம். இதில் வந்து பிள்ளையார் வீட்டு இருக்கார். அப்படி இதில் வந்து நாகதம்பிரான் வீட்டு இருக்கார். இதில் வந்து முருகன் வள்ளி தெய்வானை வீட்டிருக்கணும். நாங்கள் அப்படியே வழியில் போவோம். மழை வரப்போகுது. வானம் இருட்டி கொண்டு வருகுது. இந்த வீடுகளை பாருங்க என்னென்ன வடிவாக இருக்குன்னு. அப்படியே தொடர்ந்து வருது பாருங்க. ரோட்டுக்கரையுடைய வந்து ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. பிள்ளையாட்ட சிலை வச்சிருக்கணும். இதில் பாருங்க ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது, வைரவர் கோயில். இதில் வந்து ஒரு வைரவர் கோயில் இருக்குது. கோயிலுடைய பேர் வந்து இது வந்து வைரவர் கோயிலில் வீரபத்திரர் கோயில். வீரபத்திரர் ஆலயம், முகப்பு வைரவர். இந்த இடத்துல பேர் வந்து வாகையடி. இது வந்து முகப்பு வைரவர் கோயில். வைரவர் கோயிலுக்கு பக்கத்து ரோட்டாலேயே பார்த்தீங்கன்னாண்டா நேராக போனோம்னா இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. வாங்க இந்த கோயிலை போய் பார்த்து கொண்டு வருவோம். அப்படியே இதில் போகிற வழியிலே ஒரு சைக்கிள் கடை ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க தோட்டம். இங்காலி பக்கம் ஃபுல்லாகவே தோட்டம், அதாவது புகையில செஞ்சுருக்கேன் போல். இங்கால ஃபுல்லாகவே புகையில தான் செஞ்சுருக்கேன் பாருங்க. அப்படி இந்த தோட்டத்து பக்கத்தில் நான் காட்டின கோயிலும் வந்துட்டு. சரி வாங்க இந்த கோயிலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். இப்போ முன்னுக்கு வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. ஸ்ரீ காளிகா சமேத வீரபத்திரர் ஆலயம். இது வந்து வீரபத்திரர் கோயில். இதிலே பாருங்க இளந்தண்டல் சனசமூக நிலையம் இருக்குது. இதான் வந்து இந்த கோயில் பாருங்க, வீரபத்திரர் கோயில். திருப்பவும் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து ஒரு வெல்டிங் கடை ஒன்று இருக்குது. கிராம உத்தியோகத்தர் இருக்குது. இல்லை தம்பாலை கதிரிப்பாய் 202. வீடுகளை பாருங்க என்ன அழகாக இருக்குண்டு. போகிற வழியில் பாருங்க யாழ்ப்பாணம் கதிரிப்பாய் அச்சுவேலி முரசொலி ஸ்ரீ கண்ணகை அம்பாள் ஆலய வருடாந்த சாந்திக அலங்கார உற்சவ விஞ்ஞாபனம் 2026. இதுக்கு வந்து
முரசொலி ஸ்ரீ கண்ணையம்மன் கோயில் இருக்குது. இதில் வந்து பாருங்க 7ஆம் தேதி 5ஆம் மாதம் வந்து தேர் வெள்ளோட்டம் ஓடி இருக்குது பாருங்க. சரி வாங்க போய் கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். இங்கே போகிற வழியில் பாருங்க ஒரு ஸ்கூலும் இருக்குது. கதிரிப்பாய் சுப்பிரமணிய வித்தியாலயம். ஸ்கூலில் பிள்ளை விளையாடி கொண்டிருக்கலாம். ஹாய். ரெண்டு பேரும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்கினேன் பாருங்க. ஹலோ. பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து கோயிலில் வந்து தேர் திருவிழா பாருங்க. தேர் எல்லாம் இழுத்து போட்டு தேர் இழுத்து முடிஞ்சது போல் சாமிக்கு பச்சை சாத்தி தான் வெளியில் கொண்டு வர போயிடலாம். சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். இப்போ நாங்கள் திரும்ப அச்சுவேலிக்கு தான் போக போகிறோம். நாங்கள் இப்போ வந்து அச்சுவேலியை தாண்டி வந்து இங்கே ஒரு கோயிலுக்கு வந்தோம். நாங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு சரி நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நாங்கள் திருப்பகம் அச்சுவேலி சந்திக்கு வந்துட்டோம். இந்த சந்தியால் வந்து நாங்கள் இப்போ விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். இதில் வேறு ஒரு பெட்ரோல் இதில் வேறு ஒரு கராஜ் ஒன்று இருக்குது. இங்கே வாழைத்தோட்டம் எல்லாம் இருக்குது பாருங்க. இதான் வந்து அச்சுவேலி போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே இங்கே வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. யாழ்ப்பாணம் புனித தெரேசா மகளிர் கல்லூரி. இது வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜ். அச்சுவேலியில் இருக்கிற கேர்ள்ஸ் காலேஜ் ஒன்று இது பாருங்க. ஸ்கூல் முடிஞ்சு வருகிறது. இங்கே வந்து சின்ன பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைலாம் படிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் படிக்கலாம் போல். இது வந்து கேர்ள்ஸ் காலேஜ். வீட்டை பார்த்தீங்களோ பழங்காலத்து வீடு உண்டு. கட்டி கொண்டிருக்கிறோம். கௌசிகா கால்நடை தீவனம் விற்பனை நிலையம். அப்படி இங்கே வேறு மதிலில் வந்து புகையில காய போட்டுக்கலாம். பார்த்தீங்களோ வீடா இல்லை மாளிகையா? அதான் வித்தியாசமான டிசைனில் கட்டிங்கன்னா
இங்கெல்லாம் அதிகமாக இப்படி வீடுகளை நான் பார்க்குறேன் வித்தியாசமான டிசைன்கள். இங்கால வந்து தோட்டம் இருக்குது பாருங்க. வானத்துலேருந்து மழை தானங்களை தேடி வருகுது போல். இப்படியே நாங்கள் இங்கால வந்தோம்டா தோலைகட்டி ஆச்சிரமம் இருக்குது பாருங்க. இதில் ஃபுல்லாகவே தோட்டம் தான் செய்யணும். பாருங்க நெல்லி மரம் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே வந்து பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்படி இங்கே போகிற வழியில் பாருங்க ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது. பழைய காலத்து மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது. புனித சூசையப்பர் ஆலயம் அச்சுவேலி. இது வந்து அச்சுவேலி ரோட்டில் இருக்குது. அச்சுவேலி பலாலி ரோட்டில் இருக்குது இந்த சர்ச் வந்து. உள்ளே தான் போக போகிறோம். அங்கே பாருங்க சர்ச் அங்கே தெரியுது. இல்லை பாருங்க இந்த இடத்த பாருங்க இன்னொரு அழகா இருக்குண்டு. ஒரு அழகான இடம். மாமரம் நிற்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த புனித சூசையப்பர் ஆலயம். பாருங்க இன்னும் அழகாக இருக்குண்டு இதில். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா சுவாமி ஞானப்பிரகாசியார் கலையரங்கு. ஆயிரத்தி 1903ஆம் மாதம் 8/28 கட்டியிருக்கணும். சர்ச் வந்து உள்ள பூட்டியிருக்கணும். சர்ச்சின் வளாகம் பாருங்க எப்படி இருக்குண்டு. இது வந்து மணிக்கோபுரம். உள்ள ஒரு மணி ஒன்று இருக்குது பாருங்க. இந்த வழியால் உள்ளே போகலாம் சர்ச்சுக்குள்ளே. பாருங்க இன்னும் அமைதியாக இருக்காண்டு பாருங்க சர்ச். உள்ளே பாருங்க இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குண்டு.
சரி ஓகே உறவுகளை நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ எல்லாம் வீடியோ பார்த்து போய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, அப்படி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அஜி வெளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே வந்து போன ஆட்கள் எல்லாம் இருப்பீங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. வந்து இந்த வெயிலும் வரைக்கும் மழையும் பெய்யலாம், நாங்கள் அந்த உடம்பு வந்து வேர்த்து கொண்டு சரியான வெக்கையாக இருக்குது இந்த கிளைமேட். டிஃப்ரெண்டான கிளைமேட் என்ன